இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எனக்கு ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். சிம்பு சார் அண்டு கமல் சார் அண்டு மணிரத்னம் சார் 3 பேரும் தக் லைஃப் படத்தோட ஈவெண்ட் அந்த டயத்தில் இந்த சாப்பாடு இது வந்து ஒரு வியூஸ் நல்லா போச்சு. இது வியூஸ்க்காகன்னு மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு ஒரு லெசன் கிடச்சிச்சு. 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு எனக்கு போகிற சான்ஸ் கிடச்சிச்சு. அங்கே போய் சாப்பிட போனால் அங்கே தடபுடல் விருந்து, மட்டன் பிரியாணி, ஏதேதோ சிக்கன் 65 ஏதேதோ கொடுத்தாங்க. நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. போட்டு நாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு டூத் பெயின் இருக்குது. அது அன்றைக்கி நைட்டு வேலையை காட்டிடுச்சு. ஸோ ஐ காட் பெயின் தட் நைட், அன்பியரபிள் பெயின். இப்போ அந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் ரேண்டமாக நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்ருக்க போல் நமக்கு அந்த வீடியோ எனக்கு கிடச்சிச்சு. இந்த வீடியோ எனக்கு கற்றுக் கொடுத்தது, சிம்பு நினச்சா இது அந்த பிரியாணியில் வந்து அவர் அள்ளி வைக்கலாம். ரியாலிட்டி ரைட். கமல் சார் ஆல்சோ அண்டு மணிரத்னம் அவர் சாப்பாடாக அந்த நான்வெஜ்ஜே தொடலை. ஹைலைட்டு சிம்பு தொட்டது வந்து சம்திங் ரைஸ் மட்டும் கொஞ்சோண்டு. கமல் சார் வந்து பீஸ் அதிகமாக ஏதோ எடுத்துக்கிறாரு, பட் அந்த ரைஸ் கம்மி பண்ணிக்கிறார். இப்போ மேட்ரு 3 பேர் நீங்கள் நோட் பண்ணதில்ல, எஸ்பெஷலி சிம்பு மணிரத்னம் சார் டோட்டலி அவாய்டட் த பிரியாணி. சிம்பு அண்டு கமல் சார் வந்து குவான்டிட்டி வந்து எப்படின்னா அந்த உள்ளங்கை அளவு இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும், உள்ளங்கை அளவு தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படி ஓட்டிங்கன்னா இட் வில் பி லைக் நம்மளும் அப்படி அள்ளி அந்த பிக் கிடச்சா நான் போடுறேன். நம்மளும் நான் அப்படி தான் அந்த ஈவெண்ட்டை இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் நான் அப்படி சாப்பிட்டேன். அதை நான் அவங்களுக்கு வச்சு பரிமாறப்பட்ட அந்த இது வந்து நான் ஒரே இதில் அள்ளி இது பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு நான் சாப்பிட்டேன். இவங்க நினச்சா அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் ஏன் அவங்க சாப்பிடல? ஸ்கிப்பிங் தட். அதாவது அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த பேலட்டும் அவங்க நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அண்டு அவங்க அடுத்த ஏதாவது அதுக்கும் அவங்க உடம்பு ஒத்துழைக்கும். சூப்பரில் அந்த மெசேஜு. அது எனக்கு இதில் ஒரு லெசன் மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை நம்மளும் அதை இனிமேல் ஃபாலோ பண்ணலான்ட்டு. ஸோ நம்ம நினச்சா அதை வந்து சாப்பிட்டு இதாண்டா சான்ஸ் நம்ம தின்னலாம். நம்ம அதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பல்வலியே எனி அதர் ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல இருக்கலாம். அப்படி இருந்தால் நடக்காதுல்ல.